கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேங்க. இன்னைக்கு அநேக இடத்துல பிரயோஜனம் அற்று போன காரியத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறோம். பிரயோஜனம் இல்லாத இடத்துக்கு நம்ம அநேக தருணங்களில பணத்தை செலவழிக்கிறோம், இதை செய்யறோம், அதை செய்யறோம், இதெல்லாம் பண்றோம். ஆனா எங்க பிரயோஜனமான காரியம் இருக்குது என் வாழ்க்கைக்கு? அதுதாங்க ஜெப வீடு. அந்த ஜெப வீடு இயேசு கிறிஸ்து இருக்கிற ஒரு வீடு. அதான் சொல்றாரு, என் வீடு ஜெப வீடு என அழைக்கப்படும். அப்ப ஜெப வீட்டுல யாரு இருக்காரு? ஏசப்பா இருக்கிறார். அங்க வந்தீங்கன்னா எதிர்காலத்தின் வாழ்க்கை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, அது மாத்திரம் அடைக்கல் இருக்கு, ஆதரவு இருக்கு, அரவணைப்பு இருக்கு, ஆசீர்வாதம் இருக்குதுங்க. இன்னைக்கு சண்டேல பாதி பேர் இன்னைக்கு எல்லாம் ஜெப வீட்டுக்கு போயிருப்பாங்க, அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருப்பாங்க. இத போகாத நிறைய பேர் மிஸ் பண்ணுன தருணத்துல இருப்பாங்க. அப்ப அந்த ஜெப வீடு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த காரியம் தான் ஜெப வீட்டுல இருக்குதுங்க. ஆசீர்வாதம், அரவணைப்பு, நல்லா போதித்து வழிநடத்துகிற இயேசுவின் வார்த்தை, இதெல்லாம் அந்த ஜெப வீட்டுல இருக்கிறதுனாலதான் அநேகர் என்ன பண்றாங்க, இந்த ஓய்வு நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த ஜெப வீட்டை மிஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு கூட உங்க அருகாமையில, உங்க பக்கத்துல, இல்லைன்னா நாங்க இருக்கிற இந்த ஸ்தலத்தை கூட உங்களுக்கு இந்த ஜெப வீடு என்னென்னலாம் தரும், பல பொக்கிஷங்களை தரும், ஆசீர்வாதம் தரும், நன்மை தரும், இந்த வாழ்வாதாரத்தை வாழ வைக்கிற ஜெப வீடு. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நிச்சயமா உண்டு ஏசப்பா கிட்ட அந்த ஜெப வீட்டுல நீங்க வரும்பொழுது. அதனால உங்க அருகாமையில இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிற ஏதாவது இருக்கிற ஜெப வீட்டுல, ஆலயத்துல இயேசு நேசிக்கிறார், இயேசு உங்களை ஆதரிக்கிறார் என்ற ஆலயத்துல நீங்க கடந்து போகும் பொழுது உங்க வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு பிரயோஜனமானது தேடி ஓடுங்க. அந்த பிரயோஜனமானது இயேசு கிறிஸ்து வாழ்கிற ஜெப வீட்டுல இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஜெப வீட்டுக்கு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.